திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்திய நெய்யானது தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படவில்லை என மத்திய உணவு பாதுகாப்புத்துறையின் சோதனையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ்மணி கேட்கலாம். சதீஷ்மணி, இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சதீஷ்மணி, திருப்பதி லட்டு விவகாரம் ஆந்திர அரசியல் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியது. திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்திய நெய்யில் கொழுப்புகள், விலங்குகளின் கொழுப்புகள் இருந்ததாக அந்த விவகாரம் பெரும் சர்ச்சை எடுத்தது. இந்த நிலையில இந்த நெய்யை தயாரித்து வழங்கிய திண்டுக்கல்லை சேர்ந்த ஏஆர் டைரி நிறுவனத்தின் மீது திருப்பதி தேவஸ்தான போர்டு அதிகாரிகள் அங்க உள்ள காவல் நிலையத்துல புகார் அளிச்சாங்க. இது தொடர்பாக 10 பிரிவின் கீழே வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. இந்த நிலையில இந்த கடந்த மாதம் 29ஆம் தேதி மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த சம்பந்தப்பட்ட திண்டுக்கல்லை சேர்ந்த ஏஆர் டைரி நிறுவனத்துல ஆய்வு மேற்கொண்டாங்க. அந்த ஆய்வு முடிவுல தற்போது பல எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, இதுவரைக்குமே திண்டுக்கல்லை சேர்ந்த நிறுவனம் தான் இந்த கலப்பட நெய்யை தயாரிச்சு கொடுத்தது அப்படிங்கிற தகவல் வெளிவந்த நிலையில தற்போது இந்த நெய்யானது தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படவில்லை என்று தெரிய வந்திருக்கிறது. அதாவது இந்த ஏஆர் டைரி நிறுவனம் ஆந்திராவை சேர்ந்த ஒரு பிரபலமான நிறுவனத்திடமிருந்து நெய்யை வாங்கி திருப்பதிக்கு சப்ளை செய்ததும் தெரிய வந்திருக்கிறது. மொத்தம் 8 கண்டெய்னர் வாங்கினாங்க. அந்த 4 கண்டெய்னர் திருப்பதி தேவஸ்தானம் போர்டு திருப்பி அனுப்பிச்சாங்க. இது தொடர்பாக மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்ட போது இது ஏஆர் டைரி நிறுவனம் டொமஸ்டிக் பர்பஸ்க்கு மட்டுமே தயாரிப்பது தெரிய வந்திருக்கு. பிசினஸ் பர்பஸ், அதாவது பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு சப்ளை செய்யக்கூடியதுக்கான எந்த ஒரு தயாரிப்பு ஃபெசிலிட்டி இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. அதே போல இது தெலுங்கானாவை தலைமையாக கொண்டு செயல்படும் வைஷ்ணவி டைரி ப்ராடக்ட்ஸ் என்ற நிறுவனத்திலிருந்து தான் இவங்க அந்த சர்ச்சைக்குரிய அந்த கலப்பட நெய்யை வாங்கி திருப்பதி தேவஸ்தான போர்டுக்கு செலுத்தியதும் தெரிய வந்திருக்கு. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தெலுங்கானாவை சேர்ந்த வைஷ்ணவி டைரி ப்ராடக்ட்ஸ்க்கும் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மேல போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் தயாராகி வராங்க. இதே நேரத்துல திருப்பதி தேவஸ்தான போர்டோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒரு நிறுவனம் அப்படின்னா உங்களுக்கு நெய்யை வழங்குறாங்க அப்படின்னா அவங்களே சொந்தமான தயாரிப்பு நிறுவனத்தை வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் விதி. ஆனா இந்த டைரி நிறுவனம் ஏஆர் டைரி நிறுவனம் அது மாதிரி பண்ணாம இப்படி வாங்கி பண்ணிருக்கிறதுனால இவங்க மேலையும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தயாராகிட்டு வராங்க. இவங்களோட லைசன்ஸை ரத்து செய்வதற்கும் நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. இதே நேரத்துல இந்த கலப்படம் செய்யப்பட்ட அந்த நெய்யை திருப்பதி தேவஸ்தான போர்டு திருப்பி அனுப்பிச்சது. அதை கிட்டத்தட்ட 4 கண்டெய்னர் திருப்பி அனுப்பிச்சாங்க. அந்த 4 கண்டெய்னருமே இவங்க ஏஆர் டைரி ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா திருப்பி வைஷ்ணவி ப்ராடக்ட்ஸே வித்ததும் தெரிய வந்திருக்கு. எனவே இந்த சம்பவம் தொடர்பாக கிரிமினல் நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கும் தயாராகிட்டு வருவதாக மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து சம்பந்தப்பட்ட 2 நிறுவனத்துக்கும் ஏற்கனவே நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. அதே போல 2 நிறுவனத்துக்கு மேலேயும் போலீஸ் நடவடிக்கை எடுப்பதற்கும் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.